இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2015 ரிலீஸ் ஆன ஐ அம் டிராகன் அப்படிங்கிற ஒரு அருமையான ஜெர்மன் மொழி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஜெர்மன் மொழி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதுலயும் குறிப்பா இவங்க எல்லாம் டிராகன் படம் ஃபேண்டசி படம் எல்லாம் எடுப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிற தருணம் அருமையான ஒரு ஃபேண்டசி படத்தை எடுத்திருக்காங்க. கிராபிக்ஸ்ல நம்ம ஊர்ல இந்த அம்மன் படம் எடுப்பாங்க பாத்தீங்களா, கரணை வச்சு, அந்த மாதிரி மொக்கையான கிராபிக்ஸ் இல்லாம ஜெர்மனில ரொம்ப அருமையான கிராபிக்ஸ்ல ரொம்ப ரியலா டிராகனை காமிச்சிருக்கிறது இந்த படத்தோட சிறப்பு. வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். பொதுவா டிராகன் படத்துல நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது இதுல இருக்காது. டிராகன் படங்கள்ல நீங்க என்ன எதிர்பார்க்க மாட்டீங்களோ அது இந்த படத்துல இருக்கும். என்னடா சொல்ல வராங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்ப சொல்றேன், இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல யாரோ பொம்மலாட்ட மாதிரி ஆடிக்கிட்டு டிராகனை பத்தியே ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல 100 வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்ற ஒரு சடங்கை பத்தி பேசிட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்துல ஒரு பனி பிரதேசத்துல ஒரு அழகான நகரம், அந்த நகரத்துல இருக்கக்கூடிய கன்னி பொண்ணுங்களை ஒரு சடங்கு பண்ணி கழுத்துல அவங்க நடக்கிற இடத்துல எல்லாம் இளந்த பழத்தாலேயே மாலையால அங்க எங்கேயும் போட்டிருப்பாங்க. இளந்த பழ மாலையும் கழுத்துலையும் மாட்டி விட்டுருப்பாங்க. அதை போட்டபடியே ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க ஊர்ல இருக்கிற நடுவுல இருக்கிற அந்த குளத்துக்குள்ள அந்த கடலுக்குள்ள படகுல அந்த கன்னி பொண்ணுங்களை படுக்க வச்சு அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்போ ஒரு டிராகன் சம்பந்தப்பட்ட ஒரு பாடலை பாடுவாங்க. அந்த டிராகனோட பாட்டை கேட்டதும் எங்கேயோ இருக்கிற அந்த டிராகன் இந்த இடத்துக்கு வந்து சேருங்க. இவங்க முன்முணுத்தாலே போதும், அந்த டிராகன் பாட்டுக்கு அப்பேற்பட்ட சக்தி. இங்க சுத்தி இருக்கிற காத்தெல்லாம் ஒரு மாதிரி அணையுது. திடீர்னு பார்த்தா மேல டிராகன் அங்கிட்டும் இங்கிட்டும் பறக்குது. இங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் ஆ ஆ அப்படின்னு கத்துறாங்க. அதுல ஒரு பொண்ணை அந்த டிராகன் தேர்ந்தெடுத்து அப்படியே வந்து அக்கா தூக்கிட்டு போகுதுங்க. அதே சமயம் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகுது பாத்தீங்களா, அந்த பொண்ணை லவ் பண்ண ஒரு பக்கி இருப்பான். அவன் அந்த டிராகனை விடமாட்டேன்னு இருக்கான். என் காதலியை தூக்கிட்டு போன அந்த டிராகனை பழிக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு கூட சில பேரை கூட்டிக்கிட்டு அந்த டிராகனை வேட்டையாட புறப்பட்டு போறான். அடுத்து வெறும் கடல் தான். அந்த கடலுக்கு மத்தியில எந்த தீவுல எந்த பாறையில அந்த டிராகன் இருக்கோ தேடி போறாங்க. ஆனா அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. கடத்தப்பட்ட அந்த பெண் காதலோட தன்னோட காதலனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா அதுவே தன்னோட காதலனை அந்த பொண்ணு அடபட்டிருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துரும்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைப்படியே அங்க அந்த நம்பிக்கை சொல்ல போனா உண்மையும் ஆயிடுச்சுங்க. டிராகன் இருக்கிற அந்த இடத்த கண்டுபிடிச்சு போய் அந்த டிராகனை குத்தி கொன்னுடுறான் அந்த வீரன், அந்த காதலை. ஆனா கொஞ்சம் லேட்டா வந்துட்டான். அதுக்குள்ள அந்த பொண்ணு அங்க செத்து போயிட்டா, எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாலாம். இந்த கதை நடந்து பல 100 வருஷம் ஆயிடுச்சு. கடந்த ஒரு 100 ஆண்டுகளா எந்த ஒரு டிராகனுமே இங்க இல்ல. கடைசி அந்த டிராகன் செத்ததோட டிராகன் இனமே அழிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த சடங்கு மட்டும் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டே வருது. எப்படி அப்படின்னா, இந்த நாட்டில் யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா டிராகனுக்கு எப்படி தன்னோட கன்னி பொண்ணுங்களை பலி கொடுப்பாங்களோ அதே சடங்கை இங்க கல்யாணத்துக்கு பயன்படுற மாதிரி இந்த 100 வருஷத்துல சடங்கெல்லாம் மாறி போச்சுங்க. அந்த நாட்டோட இளவரசிக்கு இன்னைக்கு கல்யாணம். இளைய இளவரசிக்கு கல்யாணம். பெரிய ஜட போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மூத்த இளவரசி. அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல பெருசா விருப்பம் இல்ல. இருந்தாலும் அப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க நம்ம இளைய இளவரசி. மூத்த இளவரசிக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் விருப்பம் இல்ல. இருந்தாலும் வேண்டா வெறுப்பா சடை போட்டு வருது. கல்யாணத்துக்கு ரெடி பண்ற வேலையெல்லாம் அந்த மூத்த அம்மா பாத்துக்கிட்டு இருக்கு. அதே சமயம் அப்பா வர்றார். உனக்கு இதே பொழப்பா போச்சு, எப்ப பார்த்தாலும் விளையாண்டுக்கிட்டு என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார். சொல்லுமா என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாப்பிள்ளை மேல எனக்கு காதலே வரல அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுதுங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறதா சொல்லுது. யாரையாவது லவ் பண்றியா அப்படின்னு கேட்டா இல்லைங்குது. அப்புறம் என்னம்மா, அந்த பையன் யாரும் தெரியும்ல, ஒரு காலத்துல அந்த டிராகனையே கொன்னு நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்தாரே அந்த ஆளோட பேர புள்ளமாவன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா அவன் உன்னை நல்லபடியா பார்த்துப்பான், அவனும் உன்னை காதலிப்பான், நீயும் அவனை காதலிப்ப. நீ தேடுற அந்த காதல் அவங்கிட்ட நீ கிடைக்கும், அவங்கிட்ட நீ அதை எதிர்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல இவ லைட்டா வெக்கப்படுறாங்க. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. அப்புறம் அந்த சடங்கெல்லாம் பண்ணி படகுல படுக்க போட்டு அந்த வெள்ளை ட்ரெஸ்ல வச்சு அனுப்பிச்சுடுறாங்க. அப்படியே இவ அந்த படகுல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெய்யற மாதிரி இருக்குங்க. ஏதோ ஒரு இறகு அங்க பறந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு, டிராகன் பறக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த செகண்ட் பார்த்தா இவ ஒரு பள்ளத்துக்குள்ள கிடக்கா. என்ன நடக்குதுன்னு அவளுக்கு ஒன்னும் ஐடியா இல்லைங்க. திரும்ப திரும்ப யோசிச்சு பாக்குறா. ஏதோ ஒரு டிராகன் அவளை அப்படியே அழகா தூக்கி கொண்டு போய் ஒரு குழிக்குள்ள போட்டு இருக்கு. மேல அரைவரையா ட்ரெஸ் தொங்கும். அதை பிடிச்சி எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அந்த குழியிலிருந்து மேல போக முயற்சி பண்ணுவா. பொத்துன்னு கீழே விழுவா. அதே சமயம் அங்க சின்னதா ஒரு தேவாங்கு விலங்கு மாதிரி ஒரு விலங்கு இருக்குங்க. ஆனா தேவாங்கு ரொம்ப சோம்பேறித்தனமான விலங்கு, மெதுவா தான் ஆக்ட் பண்ணும். ஆனா இது ரொம்ப ஆக்ரோஷமாவும் வேகமாவும் இருக்குங்க. என்ன இனத்தை சேர்ந்த இந்த அனிமல்னே தெரியல. அதை ஒரு கல் எடுத்து அட்டாக் பண்ண போறாங்க நம்ம ஹீரோயின். அதே சமயம் இவ அடப்பட்டு கிடக்கிற அந்த குகைக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு குகையில இருந்து ஒரு சத்தம். ஒரு பையன் பேசுறான். அதை அட்டாக் பண்ண பார்க்காத, அதை எதிர்க்காத, அப்படியே படுத்துக்கோ, அது மெதுவா வந்து உன்னை ஸ்மெல் பண்ணி பார்க்கும், அதுக்கப்புறம் உன் கூட அதுவும் நல்லபடியா பழக ஆரம்பிக்குங்கிற மாதிரி ஒரு பையன் சொல்ல இவளும் அப்படியே செய்றாங்க.
பக்கத்துல தொண்டைக்குழிய வந்து கடிச்சு கொதறமுன்னு பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே அமைதியா மோந்து பார்த்துட்டு போயிடுதுங்க. அப்புறம் அவ இங்க ஒரு குகையில அடப்பட்டு கிடக்கிற இன்னொருத்தனை பார்த்து நன்றி சொல்றா. அதே சமயம் நீ இங்க அடப்பட்டு கிடக்குறியா, இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறது, இந்த குழியில இருந்து மேல போன எஸ்கேப் ஆயிடலாமான்னு ஏகப்பட்ட கேள்வி. சில கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் வருது, பல கேள்விகளுக்கு பதில் வரவே இல்லை அந்த பையன்கிட்ட இருந்து. இப்ப தாங்க பிளாஷ்பேக்ல அவளுக்கு என்ன டென்ஷன் காமிக்கிறாங்க. சடங்கோட ஒரு பகுதியா அவ படகுல படுத்து கிடப்பா. இந்த பக்கம் கயிறு மாப்பிள்ளைக்கு கொடுக்கப்படும். மாப்பிள்ளை கல்யாண பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டே வரணும். ஃபுல்லா இந்த பக்கத்துல இழுத்துட்டு வந்து ஒரு மாலை போட்டா கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். அதுக்காகவே அங்க மாப்பிள்ளை ரெடியா இருக்கார். கயிறை பிடிச்சி இழுக்கிறார். படகு பக்கத்துல போகுது. அதே சமயம் ஊர்க்காரங்க எல்லா பேரும் அந்த டிராகன் பாட்டை பாடுறாங்க. கூட்டத்தில் இருக்கிற சில பேர் கூட இந்த கல்யாணத்துக்கும் டிராகனுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் டிராகன் பாட்டை பாடுறோம் அப்படின்னு கேட்க, அதுக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடியே டிராகன்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, அந்த டிராகனை அழிச்ச இனம் நம்ம இனம் அப்படிங்கிறதுனால அதை ஞாபகப்படுத்துற விதமா எல்லா கல்யாணத்திலையும் நாங்க டிராகன் பாட்டை கடமைக்கு பாடுற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பாட்டை கேட்டா டிராகன் இங்க வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இன்னும் ஒரு டிராகன் சாகாம உசுரோடு இருக்குங்கிறது அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. காத்தோட திசை லைட்டா மாறும். அந்த பாட்டை கேட்டு ஒரு டிராகன் வந்து அப்படியே இவளை ஒரு அமுக்கி தூக்கும் பாருங்க, படகோட தூக்கும். ஆல்ரெடி அடிப்பாவ அப்படியே அந்த நாட்டோட அரண்மனையை தாண்டி பறந்து போகும்போது அப்பா அப்படியே பதறுவாருங்க. அதே சமயம் படகோட ஒரு கயர் இருக்கும் இல்லையா, அது மாப்பிள்ளை கிட்ட இருக்கு இல்லையா, மாப்பிள்ளை அந்த கயரை ஒரு கம்புல சுத்தி இப்படி பிடிச்சிருவாப்ல. அதனால டிராகன் வானத்துல பறந்து போகும்போது அந்த கயரோட லென்த் முடிஞ்சதும் படகோட அவ கீழே விழுவா. அப்படி கீழே விழப்போகும்போது ஆன அலறுவா. அதே சமயம் படகும் கீழே விழும் இல்லையா, அந்த படகு மாப்பிள்ளை மேல விழப்போகும். மாப்பிள்ளையோட சொந்தக்காரர் ஒருத்தர் அப்படியே பிடிச்சி எகிரி குதிச்சு மாப்பிள்ளையே காப்பாத்திறாரு. இப்ப காப்பாத்தினார் பாத்தீங்களா, அவருக்கும் நம்ம கல்யாண பொண்ணோட அக்கா மூத்த இளவரசி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். கல்யாண பொண்ணு கீழே விழுறதுக்குள்ள அந்த டிராகன் அப்படியே ரொம்ப அருமையா பிடிச்சு இடுப்புல அப்படியே தன்னோட நகத்தால பிடிச்சு தூக்கிட்டு போயிடுதுங்க. இப்படித்தான் அவன் இந்த குழிக்குள்ள வந்து சேர்ந்தா. இடுப்புல அடிபட்டு கிடக்கும், கஷ்டப்படுவா. அப்போ பக்கத்து கோயில இருக்கிறதால ஏதோ ஒரு மூலிகை மருந்து கொடுத்து இதை போட்டா சரியா போயிடுன்னு கொடுக்க அவளும் போட்டுப்பாங்க. போடும்போது இந்த பையன் இந்த பக்கத்துல இருந்து அவளோட முதுக பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்க்காத, அந்த பக்கம் திரும்பு அப்படின்னு இவ சத்தம் போடுவா. ஏன் நான் பார்க்க கூடாது அப்படிங்கிறா அவன். ஏன்னா உன் அப்பா அம்மா உன்னை சொல்லி கொடுத்து வளர்க்கலையா அப்படின்னு கேட்டா, வளர்க்கலன்னு இவன் சொல்றான். அம்மாவை பார்த்ததே இல்லையா, அப்பா மட்டும்தானா, அவரும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கலன்னு சொல்ல. அதே சமயம் அங்க கிடக்கிற ஒரு மாலையை பார்ப்பாங்க. பழைய காலத்து மாலை. 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்க அடப்பட்டு கிடந்த நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, பழைய டிராகன்ஸ்னால, அதுகளோட மாலையெல்லாம் பார்த்து இவ கோவம் வருதுங்க. இது ஒரு தீவு, இங்க இருந்து எப்படியா நம்ம தப்பிச்சு போகணும், எனக்கு உதவி செய், இந்த பள்ளத்தை விட்டு நான் மேல வர போறேங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவா. ஆனா அந்த பையன் அதெல்லாம் முயற்சி பண்ணாத, அந்த குழியை விட்டு மேல வராத, மேல வந்தேன்னா டிராகன் வந்துடும், உன்னை கொன்னுடுன்னு எவ்வளவோ வான் பண்ணுவாங்க. நீ ஒரு கோலை, எதுக்காக இப்படியே கிடக்குற, மேல போறதுக்கு முயற்சி பண்ணாத, இப்படியே நீ கிடந்தா எப்படி நீ வந்து பிழைக்க முடியும், ஒரு பொம்பளை புள்ள நானே மேல போறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஆம்பளை பையன் நீ போறதுக்கு என்ன, நீ ஒரு கோலை அப்படின்னு திட்டிட்டு விறுவிறுன்னு மேல போக பாப்பா. அதே சமயம் மேல போறதுக்கு கயரெல்லாம் வேணும்ல, என்ன பண்றான்னு பாருங்க, அவளோட நீல முடி இருக்கு இல்லையா, அந்த முடியவே கயரா பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணி அதை அறுத்து எறியதா. அதை அப்படியே ரெண்டா பிரிச்சு பின்னல் போட்டு ஒரு கயரை மாதிரி ஒன்று உருவாக்கி ஒரு கல்லுல அந்த ஜடையோட ஒரு முனையை கட்டி இன்னொரு முனையை கையில பிடிச்சிக்கிட்டு அப்படியே பள்ளத்துக்கு மேல தூக்கி போடுவா. ஒரு இடத்துல சிக்கிக்கும். நான் தப்பிச்சு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அதே சமயம் குகைக்கு அந்த பக்கத்துல அந்த பையன் வேண்டான்னு கத்திக்கிட்டு இருப்பான். திடீர்னு தடும் என்னென்னமோ நடக்கும். என்னடா அந்த டிராகன் வந்துடுதுங்க. வந்து இவளை போட்டு தள்ளுறதுக்காக, இவளை பிடிச்சி தின்றதுக்காக என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான், மிரண்டு போயிடுவா. அடுத்து மறுபடியும் முயற்சி பண்ணுவா. பார்த்தா அந்து விழுந்துரும். செம்ம காண்டாயி அந்த கோவத்துல அந்த கல் எடுத்து அந்த பாறையிலேயே போட்டு இடிக்க, அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் நடுவுல இருந்து அந்த பாறை உடஞ்சு போய் ஒரு கேப் கிடைச்சிருதுங்க. அந்த கேப் வழியா இந்த பக்கத்துல வருவா. இந்த பையனுக்கு பேர் என்னன்னு கேட்டா அவன் பேரே தெரியாதுன்னு சொல்லியிருப்பான் போல இதுக்கு முன்னாடி. அதனால இவளே அவனுக்கு அழகா எரகான்னு பேர் வச்சிருப்பா. எரகான் எங்க இருக்குன்னு தேடி போய்கிட்டே இருப்பா. அப்படி தேடி போகும்போது அங்க ஒரு பாறை கிடக்குங்க. அந்த பாறை முழுக்க வெறும் சாம்பலா அப்படியே கோடு கோடா போட்டிருக்கோம். அந்த மேடையை நோட் பண்ணிக்கங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. இந்த பொண்ணு வெளியில வந்துட்டா. எரகான்னு தேடி போய்கிட்டு இருக்கும்போது டிராகன் அந்த பக்கத்துல மேல பாக்குங்க. அவ்வளவுதான், பார்த்துட்டு மிரண்டு அங்கிருந்து தப்பிச்சு போக பாப்பா. டிராகன் பார்த்ததும் விறுவிறுன்னு அவளை விரட்டிக்கிட்டே பின்னாடி வரும். பறந்து வரும். இவளை தூக்க பார்க்கும். அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு இந்த பக்கத்துல ஓடுவா. அங்க ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ள போறோம்னு பார்க்கும்போது ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆவாங்க. அப்பையும் விடாது, நெருப்ப கக்கும். நல்ல வேலை அவ அதுல எரியல. கோயோட அந்த பக்கத்துல தப்பிச்சு வருவா. அதே சமயம் அந்த விலங்கு ஒண்ணு இருக்கு இல்லையா, என்ன இனம்னே தெரியாம அந்த விலங்கு டிராகனை பார்க்கும். டிராகன் ஏதோ ஒரு சைகை பண்ண அந்த பொண்ணை குகைக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வான்னு உத்தரவு கொடுத்ததோ என்னவோ, அந்த விலங்கு பொண்ணை வெளியில கொண்டு வரதுக்காக படுவேகமா விரட்டிக்கிட்டே வரும். இவ ஓடி வந்தா மலையோட ஏதோ ஒரு முனையில வந்து நிப்பாங்க. அப்படியே அந்த மலை பார்க்கறதுக்கு பல்லு பல்லா ஏதோ ஒரு மண்டவோடு மாதிரி இருக்கும். அதுல ஒரு பல்லுல அவ நிக்கிறா. அதே சமயம் இந்த பக்கத்துல நம்ம எரகான் வராங்க. அவசரப்படாத,
விழுந்தேன்னா அவ்வளவுதான் செத்துருவ அப்படின்னு வான் பண்ணுவா. அதே சமயம் அந்த விலங்கு பக்கத்துல வந்து இவளை முறைக்கும். நம்மாலு சீ சூ அப்படின்னு கத்த அது டப்புன்னு அமைதியாதுங்க. அப்பதான் இவனை நோட் பண்றா. ஆமா, அந்த விலங்கு டிராகன் வளர்க்குற விலங்கு தானே, உனக்கு எதுக்காக அந்த விலங்கு கட்டுப்படுது? அப்ப நீ யாரு? நீயும் அந்த டிராகனும் ஒன்னா சேர்ந்து வேலை பாக்குறீங்களா? என்ன இவ்வளவு நாளா ஏமாத்தினியா துரோகி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வரும்போது பொத்துன்னு விழுந்துருவாங்க. விழுந்தா சாவுதான் நிச்சயம்தான். அதே சமயம் இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே அங்கிருந்து குதிப்பாங்க. குதிச்சு இவன் முன்னாடி வந்துட்டு இவளை பிடிக்க வரும்போது அப்படியே அவன் உடம்பு முழுக்க ஒரு மாதிரி ஆகும். இவன் எப்பெல்லாம் நம்ம ஹீரோவை தொடராலோ அப்போ இவனோட உடம்பு அப்படியே ஒரு மாதிரி மாறி டிராகனா மாறுதுங்க. இவன் தான் அந்த டிராகனா. அப்போ அடப்பாவி கரெக்டா கீழே விழுகிற சமயமா பார்த்து அவன் டிராகனோட ரூபத்துக்கு மாறுவான். அப்படியே இவளை கட்டி பிடிச்சபடியே பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. இதுல என்ன கூத்துனா, இவனுக்கு இந்த பொண்ணு மேல கண்ணு, ஆனா அந்த டிராகனுக்கு இவளை போடணும்னு கண்ணு. விட்டா கொண்டு இருக்கும், பட் அதுக்குள்ள தரையில விழுந்துரும். விழும்போது இவளை சேஃபா கையில பிடிச்சிக்கிட்டு இருந்ததுனால அவளுக்கு ஒன்னாகலைங்க. விழுந்த ஃபோர்ஸ்ல டிராகன் மயங்கி கிடக்கு. இவ எஸ்கேப் ஆகி யாராவது இருக்கீங்களா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பா. சுத்தியும் முத்தியும் யாரும் இல்ல, ஏதோ ஒரு தீவுக்குள்ள மாட்டிக்கிட்டோங்கிறதா அவளுக்கு புரியுது. அந்த பக்கம் இவளை தேடிக்கிட்டு கல்யாண மாப்பிள்ளையும் இன்னும் சில பேரும் ஒரு படகுல வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திடீர்னு நெருப்பா அங்க எங்கேயும் பரவுற மாதிரி இருக்குங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா நெருப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹீரோ டிராகன்ல இருந்து மனுஷனாவோ இல்ல மனுஷன்ல இருந்து டிராகனாவோ மாறும்போது இந்த மாதிரி துளிகள் பறக்கும். அப்படித்தான் இப்போ நம்ம ஹீரோ டிராகன்ல இருந்து மனுஷனா மாறி இருக்காங்க. மனுஷனாய் கிடக்கான், மயங்கி கிடக்கான். இதாண்டா சமயம் ஒரு பெரிய முண்டுக்கல் எடுத்து அவன் தலையிலேயே போட்டு கொல்ல பாப்பா. அதே சமயம் அந்த விலங்கு வந்து இல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கத்தும். இவளுக்கும் இவனை பார்க்கும்போது இவன் மூஞ்சியை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்குங்க. பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த மேல இருந்து கீழே விழுந்தாங்க இல்லையா, அந்த செகண்ட் இவன் சாக வேண்டியது இவன் தான் வந்து காப்பாத்திருப்பான். அதனால முண்டுகளை போட்டு கொல்ற அந்த எண்ணத்தை கைவிட்டுருவா. ஆனா அதே சமயம் கடல் அலையே இவனை பிடிச்சி உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கும். மூழ்குனா செத்து போயிடுவான். சரி நாம கொல்ல வேண்டாம், நம்மளை காப்பாத்தினா பாவம், கடல் அலையே அவனை கொன்னுடும் சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கிருந்து போவா. அப்பயே அந்த விலங்கு கத்துங்க, என் முதலாளியை காப்பாத்துங்கிற மாதிரி பரிதாபமா பார்க்கும். இவளுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. சே, நம்மளை கடத்துறவன் நம்மளை கொன்ன பார்த்தான், அவனுக்கே நாம ஹெல்ப் பண்ற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு அதே சமயம் அவனை அப்படியே போற முடியாம காப்பாத்தி மேல தூக்கிட்டு வருவா. அப்போ அந்த விலங்கு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்குங்க. இதை என்ன பண்ண சொல்ற அப்படின்னு கேட்டா, இதுக்கு மேல நம்ம ஹீரோவை படுக்க போட்டு அப்படியே இழுத்துட்டு போலாங்கிற அந்த அறிவு வருது. இழுத்துட்டு போறா. கஷ்டப்பட்டு மலையோட உச்சி வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டயர்டாகி போய் இதுக்கப்புறம் முடியலடா சாமி அப்படின்னு ஓய்வெடுக்க போவா. அதே சமயம் உச்சியில ஒரு மூலையில இருந்ததுனால அப்படியே அவன் உருண்டு கீழே விழ போவாங்க. நல்ல வேலைங்க, 3வது முறையா அவனை காப்பாற்றவும் செய்யறான். அடுத்து நடுவில் அவனை படுக்க போட்டுட்டு இவளும் பக்கத்துல படுத்துடுறா. திடீர்னு அவன் உடம்பு ஒரு மாதிரியா ஆகும். அப்படியே நெருப்பு பிளம்பு மாதிரி உருவாவான். அவளதான் டிராகனா மாற போறான்னு பார்த்தா டிராகனா மாறக்கூடிய அந்த அளவு எனர்ஜி இல்லாம அப்படியே மயங்கி மறுபடியும் பொத்துன்னு விழுந்துருவான். அவனை அப்படியே போட்டுவிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக முயற்சி பண்ணுவா. காப்பாத்துங்க காப்பாத்துன்னு கத்துவா. ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க. அங்க நிறைய படகுகள் இந்த இடத்துல மோதி டேமேஜ் ஆகி கிடக்கும். ஒரு படகு மட்டும் முழுசா டேமேஜ் ஆகாம நல்லபடியா இருக்குங்க. அதை நோட் பண்ணி பாப்பா. இதுலயே ஏறி துடுப்பு போட்டு தப்பிச்சு போலான்னு நினைப்பா. ஆனா கடல் அவளை பயமுடுத்தும். அலையில மாட்டி செத்து போடுவோம் பயந்துகிட்டு திரும்ப வந்துருவா. இங்க வந்து பார்த்தா மலையில அவன் நடந்துகிட்டு கிடப்பாங்க. இந்த மலை உச்சியில ஒரு படகு கிடக்கும். பெரிய டிராகன் ஏதோ வந்து அந்த படகையே கொண்டு வந்து இந்த மலை உச்சியில போட்டிருக்கு போல. கொடி மாதிரி ஒன்று கிடக்கும். அதை அப்படியே தள்ளி விட்டு ஒரு கேம்ப் மாதிரி ஒரு கூடார மாதிரி ஒன்று போட்டு அதில் அவனை படுக்க போட்டு அவன் முதுகுக்கு அவன் கொடுத்த அந்த மூலிகை மருந்தையே போட்டு படுக்க போட்டுட்டு பக்கத்தில் இவளும் படுத்துப்பா. குளிர் தாங்காம வேற வழி இல்லாம அவனை உரசனாப்புல படுத்துப்பா. அவன் உடம்புல அப்படி அந்த ஹீட் இருக்கும், இதமா இருக்கும். அவ கனவுல அந்த காதலன் வந்து காப்பாத்துற மாதிரி இவ கனவு காணுவா. யாரு? அந்த கல்யாண மாப்பிள்ள காப்பாத்துற மாதிரி. அடுத்த செகண்ட் பார்த்தா கல்யாண மாப்பிள்ள இருக்க வேண்டிய இடத்துல நம்ம டிராகன் பையன் இருக்கான், ஏரகான் இருக்கான். பார்த்து மிரண்டு போய் முழிப்பா. பார்த்தா இதெல்லாம் கனவுங்க. காலையில விடிஞ்சிருது. ஸோ கல்யாண மாப்பிள்ளைய விட இந்த டிராகன் அடிக்கடி கனவுல வரானே, சம்திங் ராங்கா தெரியுதே. இவன் நல்லா சொகுசா படுத்திருப்பா. முழிச்சதும் இவ சாப்பிட்றதுக்கு ஒரு பழம் இருக்கும். பக்கத்துல கொஞ்சம் இதமா நெருப்பு மூட்டப்பட்டிருக்கும். இதெல்லாம் பார்த்ததுமே என்ன ரொம்ப ராஜமரியாதையா இருக்கே அப்படின்னு பாக்குறா. கீழே பார்த்தா அவன் மீன்களை வேட்டையாடி சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த விலங்குக்கு தூக்கி தூக்கி போடுவான். இவன் வந்து வம்புக்குனே வம்புழுத்துக்கிட்டு இருக்கா, உரண்டு இழுத்துக்கிட்டு இருக்கா, சீண்டிக்கிட்டே இருக்கான். அவன் பேச மாட்டேங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்கான். ஏய் 3 தடவை உன்னை காப்பாத்திருக்கேன்ப்பா, பேசுப்பா, என் மேல இப்ப உனக்கு பரிதாபமா இருக்கா? என்னை கொண்டு போய் பேசாம என்னை தூக்கிட்டு வந்த இடத்துலயே விட்டுறேன், டிராகனா மாறி என்னை தூக்கிட்டு போயேன் அப்படின்னு சொன்னா இல்ல சொன்னா உனக்கு புரியாதுங்கிறா. பரவாயில்ல சொல்லு, புரிஞ்சுக்கிற அளவு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரின்னு அந்த கரையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இவன் டிராகனா மாறும்போது இவனோட கட்டுப்பாட்டுல அந்த டிராகன் இருக்கு, ஆனா முழுக்க முழுக்க வேற மாதிரி மாறிடுமா. தன்னோட கட்டுப்பாட்டுல இல்லாத அந்த டிராகனுக்கு இவளை கொல்லணும்னு ஆசை, நெருப்பால எரிக்கணும்னு ஆசையா. எனக்கு நீ பண்ண இந்த நல்லது கெட்டதெல்லாம் அந்த டிராகனுக்கு தெரியாது, உன்னை கொன்னுடும். ஸோ நான் டிராகனா மாறுனா உனக்கு யமனாயிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவனோட பிளாஷ்பேக்னு சொல்றான். ஆக்சுவலா இவனோட அப்பா ஒரு டிராகன்.
பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு டிராகனை கொன்னதா கதை சொல்லுவாங்கல்ல, அப்படி கொல்லப்பட்டவர் தான் இந்த பையனோட அப்பா. வற்புறுத்தி நம்ம ஹீரோவை டிராகனா மாறுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாப்ல. ஆனா இந்த சின்ன பையன் டிராகனா மாறுறதுல விருப்பம் இருக்காதுங்க. கடல்ல அடிச்சுட்டு வரப்பட்ட பொம்மலாடும் பொம்மைகளை வச்சுக்கிட்டு மனுஷ மாதிரியே விளையாண்டுக்கிட்டு இருப்பான். டிராகன் ஆறுறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிடுவான். அதே சமயம் ஒரு சின்ன படகு வரும். அதுல வந்த ஒரு ஆளு மனுஷ உருவத்துல இவங்க அப்பா இருக்கும்போது பின்னாடி இருந்து முதுகுல குத்தி அவரை கொன்னுடுவான். மேல இருந்து அப்படியே கீழே விழும்போது டிராகன் உருவத்துக்கு மாறி அவங்க அப்பா கீழே விழுந்து சட்னி ஆகி செத்து போவாருங்க. இப்படித்தான் ரொம்ப வீரமா அந்த டிராகன் கூட சண்டை போட்டுலாம் எவனும் கொல்லல. அந்த தாத்தா பாருங்க ஏமாத்திருக்காரு, முதுகுல குத்தி கொண்டு இருக்காரு, அதுவும் மனுஷ உருவத்துல இருக்கும்போது. இதெல்லாம் பார்த்த பிள்ளைக்கு கோவம் வருமா இல்லையா? அந்த கோவத்துல டிராகனா மாறதுக்காக கீழே குதிக்கிறாங்க. அப்பதான் அவன் டிராகனா மாறி இருப்பான். ஆனா அவன் டிராகனா மாறும்போது இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரிய வரும். இதுக்கு முன்னாடி இருந்த இவனோட முன்னோர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறைக்கு அந்த டிராகன்ஸ் எவ்வளவு பேரை கொண்டு இருப்பாங்க, எவ்வளவு பேரை எரிச்சிருப்பாங்க, அது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வர இந்த கொடுமையான ஒரு பிராணியா, இந்த கொடூரமான விலங்கா வாழக்கூடிய அந்த ஆசையே இல்லாம பேசாம இங்கேயே இருந்துடலாம், நம்மளால ஒரு உசுறு சாகக்கூடாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். எப்பெல்லாம் அவனையும் மீறி டிராகனா மாறும்போது டிராகன் கட்டுப்பாட்டில் இருக்காது, வெளியில போய் வேட்டையாட ஆரம்பிச்சிடும். அதனாலே அவன் ஒரு சின்ன மலையோட இடுக்கு மாதிரி ஒன்று இருக்குங்க, அந்த இடுக்குள்ள ஓடிடுவான். மனுஷனா அந்த இடுக்குள்ள உள்ள நுழைய முடியும், வெளியில வரதா இருந்தா மறுபடியும் மனுஷனா தான் வெளியில வர முடியும். டிராகன் உருவத்திலேயே இருக்கும்போது அந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டு உள்ளே கிடக்க வேண்டியதான். இப்படித்தான் பல வருஷமா டிராகனா மாறும்போது அந்த மலையோட இடுக்குள்ள போய் மாட்டிக்க தெரியும். ஆனா அன்னைக்கு அவங்க இந்த டிராகன் பாட்டை பாடும்போது இவர் கொஞ்சம் தூரத்துல இருப்பாரு. இடுக்குள்ள போறதுக்குள்ள டிராகனா மாறி அந்த சத்தம் வந்த இடத்த நோக்கி போயிடுவார். அந்த பொண்ணை கொண்டு வந்துருவார். நல்ல வேலையா அந்த பொண்ணை அப்படியே வச்சு அந்த டிராகன் எரிக்கிற சமயமா பார்த்து அந்த குழிக்குள்ள விழுந்துருங்க. அப்படி விழுந்ததுனால தான் நீ தப்பிச்ச, இந்நேரம் நீ செத்து புணமா இருப்ப அப்படின்றா. அப்ப வேற வழியே இல்லையா, நான் எப்படி என்னோட சொந்த வீட்டுக்கு போறது அப்படின்னு கேட்டா, உன்னை தேடி அவனாவது ஒருத்தன் வருவான், அந்த கல்யாண மாப்பிள்ள கூட வருவான், வந்தானா நான் எந்த எதிர்ப்பும் கொடுக்க மாட்டேன், எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டேன், நீ தாராளமா அவங்க கூட போகலாம், அவங்க வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நாம இங்கதான் இருக்கோம் அப்படிங்கிறது எப்படி அவருக்கு தெரியும்னு கேட்டா, உன்னோட காதல் தான் அதை தெரியப்படுத்துங்கிறான். இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் இந்த மாதிரி மாட்டிருப்பாங்க. கல்யாண மாப்பிள்ள தேடி வருவாரு, உன்னோட காதல் ரொம்ப வலிமையா இருந்தா நீ இருக்கிற இடத்த உன்னோட கல்யாண மாப்பிள்ளைக்கு அது காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதே சமயம் இங்க ஒரு தீவு மாதிரி இருந்தது, ஆக்சுவலா அது தீவே இல்லைங்க. பல தலைமுறைகளுக்கு முன்னாடி டிராகன் இவ்வளவு பிரம்மாண்டமா பெருசா இருந்ததான். தலைமுறை அப்படியே மாறி மாறி வரும்போது டிராகனோட சைஸ் குறைஞ்சுக்கிட்டே வந்துருச்சான். முப்பாட்டனோட எலும்பு கூட தான் இதுவே ஒரு தீவு மாதிரி கிடக்க இங்கேயே நாங்க தங்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாருங்க. நம்ம ஹீரோயினும் இங்க தான் தங்கணும்னு முடிவாயிடுச்சு. அவளுக்கு பிடிச்ச இடத்த தேர்ந்தெடுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்ல, அவ ஒரு இடத்த தேர்ந்தெடுப்பா. அந்த இடம் நல்லா இருக்கு, ஆனா இங்க வெறும் மண்ணு தான் கிடக்கு, இங்க என்னால தங்க முடியாது, எனக்கு நிறைய ஐட்டங்கள் வேணும் அப்படின்னு கேட்கறா. மனுஷங்களா இருந்தா இந்த மாதிரி ஐட்டங்களோட தான் படுத்து கிடப்பாங்க. நிறைய பொட்டிகள் தண்ணியில வந்திருக்குல்ல, அதுல போய் ஏதாவது கிடைக்குமான்னு பாப்போம் சொல்லி கூட்டு வருவா. இங்க கிடக்கிற அந்த ஐட்டங்கள் எல்லாத்தையும் தேடி பார்த்து அதுல எனக்கு தேவையான வேண்ட ஐட்டங்களை மலை மேல கொண்டு வந்து போட்டு அதுல இருக்கிற ஐட்டங்கள் எல்லாம் எடுத்து இதை ஒரு பெட்ரூம் மாதிரி உருவாக்குறா. 2 பெட்ரூமா உருவாக்குறாங்க. அதே சமயம் 2 பேரும் நல்லபடியா பேச பழகன்னு நல்லா போய்கிட்டு இருக்குங்க. ஒரு நல்ல நண்பர்களா மாறுறாங்க. சொல்ல போனா நம்ம ஏரகானுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணுங்க. என்னென்னமோ பண்ணி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண பாக்குறான். நாளாக அந்த பொண்ணுக்கும் இவன் மேல ஒரு அபிப்பிராயம். அங்க ஒரு சின்ன விசில் மாதிரி ஒன்ன கண்டுபிடிச்சிருப்பா. அதை ஊதி காமிச்சு, இதை ஊதுனா எவ்வளவு அளவான ஒரு சத்தம் வருது பாத்தியா, இதை உனக்காக தான் நான் தேடி கண்டுபிடிச்சேன், இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த சீனுக்கு முந்தின சீன்ல ஒரு மேட்டர் நடந்திருக்கும். இவன் நிறைய ஐட்டங்கள் எடுத்து வச்சிருப்பா இல்லையா, அதுல ஒரு சின்ன சாக்கு மாதிரி கிடக்கும். அந்த சாக்குக்குள்ள ஒருவேளை இவ இங்க இருந்து தப்பிச்சு போறதா இருந்தா என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து போட்டு வச்சிருப்பா. அதை அந்த விலங்கு நோண்டிக்கிட்டு இருக்கும். அதை திட்டுவா, நான் தப்பிச்சு போற அந்த எண்ணம் இல்ல, கண்டிப்பா என்னை தேடி யாராவது வருவாங்கல்ல, அவங்க கூட போகும்போது பசிக்கும்ல, அதுக்கு தேவையான ஐட்டங்களை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அவ விலங்குக்கு என்ன புரிஞ்சதோ போயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு கூட மனசு விட்டு இவங்க 2 பேரும் என்னமோ பேசிட்டு இருக்காங்க. அந்த மூட்டை மேட்டரை பற்றியும் அவ சொல்லல. இவனுக்கே தெரியாம அந்த மூட்டையை ஒளிச்சு வச்சிருக்கா. அது இப்போ இந்த ரூம்லயே இல்ல, வேற எங்கேயோ ஒளி வச்சிருக்கா. ஒரு விசில கொடுத்து அதுல அழகான பாட்டு பாடி காமிக்க, நான் உனக்கு ஒரு பிரமிப்பை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க படகுல கிடைச்ச 1-2 வேட்டை இருக்கும். அந்த வேட்டை எடுத்து தீபாவளி வேட்டை வெடிக்கிற மாதிரி வெடிச்சு காமிக்கிறான் அவன். அருமையா இருக்குன்னு இவங்க 2 பேரும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு நம்ம ஹீரோயின் 2 ராத்திரி முழிக்கிறாங்க. முழிச்சு சுத்தி முத்தி பாக்குறா, ஏரகான்னு கத்துறா, அவனை காணோம். என்னடா அப்படின்னு பார்த்தா அவன் டிராகனா மாதிரி அங்க இருக்கிற பாறையில தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இவளை பார்த்ததுமே போட்டு தள்ளுறதுக்காக படு வேகமா பறந்து வருவான். இவளோட முன்னாடி போய் டிராகனா நிப்பான். இவளோ தன்னோட ஆள் தானே, காலையில வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தவன் தானே, ஒண்ணு செய்யாது நினைச்சுக்கிட்டு பக்கத்துல போவா. அப்போ அந்த டிராகனோட நெஞ்சுக்குழியில அந்த நெருப்பு உருவாகுங்க. அப்படியே வாயை திறந்து அந்த நெருப்பை கக்க இவ எஸ்கேப் ஆயிடுவா. டிராகனை பார்த்து அங்கிருந்து ஓடுவா. காலை பிடிச்சி வாரி விட்டுரும். அது
பக்கத்துல வந்து அப்படியே இவளை பஸ்மமாக்க பார்க்கும் பாருங்க, ஆன்னு கத்துவா. அதுக்கப்புறம் பார்த்தா இது ஒரு கெட்ட கனவுங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்பான். ஒன்றும் இல்லை கெட்ட கனவு அப்படின்னு அவ சொல்லுவா. கனவுனா என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு பயம் தரக்கூடிய விஷயங்கள் கனவுல வரலாம், நமக்கு பிடிச்சமான விஷயங்கள் கூட சில சமயம் கனவுல வரலாம், அதுதான் கனவு அப்படின்னு அவ சொல்லுவா. பயப்படாத, அந்த டிராகனை என்னால கட்டுப்படுத்த முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, நான் கட்டுப்படுத்திடுவேங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஒரு வழியா அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கி முடிச்சிடுறாங்க. அவன் நல்லபடியா தூங்கணுன்றதுக்காக நம்மால் அந்த விசில் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பா இல்லையா, அதில் ஊதிக்கிட்டே இருப்பான், பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான். தூங்குனா தானே டிராகனா மாற முடியும், நான் தூங்கவே மாட்டேன் உனக்காகங்கிற மாதிரி இருக்கான். அதனால அந்த திருப்தியில அவளும் படுத்துடுறாங்க. காலையில் விடிஞ்சதும் நல்லபடியா குளிச்சு கொண்டாடிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இந்த பக்கம் வருவா. அதே சமயம் நம்ம ஹீரோவோ அவளுக்கு கொடுக்கறதுக்காக ஆசையா பூக்கள் எடுத்துட்டு வருவாங்க. பூக்கள் காதலோட அடையாளம் அப்படின்னு நேற்று கிளாஸ் எடுத்திருப்பா. அதனால பூவை கொடுத்து தன்னோட காதலை தெரியப்படுத்தலான்னு ஆசைப்படுவான். இந்த பக்கம் அவ ஒரு சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருப்பா. பூவை கொடுக்கலாமே நீங்க வந்துகிட்டு இருப்பான். அப்படி வரும்போது டப்புன்னு அவன் டிராகனா மாற ஆரம்பிக்கிறாங்க. பூவெல்லாம் கருக ஆரம்பிக்குது. டிராகனை மாறக்கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுவான். அதே சமயம் இந்த பொண்ணு வர ஓரளவு கட்டுப்படுத்திக்கிறாங்க. இவளோ கையில வந்து ஒரு படகு, டிராகனோட உருவத்தில் இருக்கிற ஒரு பட்டம், படகுல ஒரு பட்டத்தை கையில வச்சுக்கிட்டு இதை பறக்க விடலாம் வா அப்படின்னு கூப்பிடுறா. என்ன நீ ஒரு டிராகன் கூடயே இருக்க, எப்ப வேணாலும் நான் டிராகனா மாறினா உன்னை கொன்னுடுவேன், அதை பத்திய கவலையே உனக்கு இல்லையா? உன்னை கல்யாணம் பண்ண நினைச்சா அந்த கல்யாண மாப்பிள்ள வந்துகிட்டு இருப்பாப்லையே, அவருக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்ற மாதிரி கேட்க, அவனை சொல்ல போனா எனக்கு பிடிக்காம தான் இருந்தது, எங்க கல்யாணம் கூட முடியல, பாதியிலே வந்து நீ தூக்கிட்டு வந்துட்ட, அவன் மேல எனக்கு ஒன்றும் பெருசா அபிப்பிராயம் இல்லை அப்படின்னு அவ சொல்றா. உடனே நம்ம ஹீரோவும் இவளுக்கும் நம்ம மேல ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த டிராகன் பட்டத்தை எடுத்து பறக்க விட ஹெல்ப் பண்றாங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் உரசிப்பாங்க. டிராகனா மாறுவானோ அப்படின்னு பார்த்தா எஸ், அந்த உரசல் இவனை டிராகனா மாத்துதுங்க. பட்டம் அந்து போயிடுது. இவன் டிராகனா மாற போறோன்னு அங்கிருந்து விலகி ஓடுவான். திரும்பி பார்க்கும்போது ஏரகனா அங்க இல்ல. என்னடானா கோயக்குள்ள போய் டிராகனா மாறாம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கும் அந்த டிராகனுக்கும் நடுவுல சண்டை எங்க உடம்புக்குள்ளேயே வருதுங்க. அந்த விசில் எடுத்து ஊதுவான். அதை ஊதும் போதெல்லாம் டிராகனை கட்டுப்படுத்துற மாதிரி அவனுக்கு ஒரு நினைப்பு. அதை ஊதும் போதெல்லாம் அந்த இடைவெளிக்குள்ள அவன் ஓடி ஒளிகிற மாதிரி கற்பனை பண்ணுவான். அப்படி பண்ண ஆரம்பிச்சதுமே கற்பனையிலேயே அந்த டிராகனை அந்த இடைவெளிக்குள்ள அடைச்ச மாதிரி அவன் ஃபீல் பண்றாங்க. முழுசா டிராகனா மாறல. சிறப்பா ஒரு வழியா டிராகனா மாறலங்கிற அந்த சந்தோஷம். அதே சமயம் அங்க ஒரு சின்ன படகு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்ல, அந்த படகுக்குள்ள ஒருவேளை அவ தப்பிச்சு போறதா இருந்தா அதுக்கு தேவையான மேப்பு, சாப்பிட்றதுக்கு தேவையான ஐட்டம், கூடவே ஒரு கத்தின்னு நிறைய ஐட்டங்கள் இங்க இருக்கும், துடுப்பு உட்பட. அதையெல்லாம் வச்சு பார்த்தா இவ்வளவு நாளா நம்ம கூட அவ பழகிட்டு இருந்ததெல்லாம் வெறும் நடிப்பா, இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக தான் கூட அவ நல்லபடியா பேசினாளா பழகினாளா அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு டவுட் வருதுங்க. அதனாலேயே கோவப்படுறான். இவளோ அது தெரியாம ஏரகான் ஏரகான் அப்படின்னு கத்திக்கிட்டே பக்கத்தில் வருவாங்க. ஒரு மேடையை பற்றி சொன்னல, அந்த மேடை கிட்ட வருவா. அப்போ நம்ம பையன் வந்து, இந்த மேடை என்ன தெரியுமா, நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க டிராகன் வெறும் நெருப்பை விட்டு உங்களை கொல்றது ஏதோ ஒரு இறையாவோ இல்லை ஒரு ஹாபியாவோ கொள்ளுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது அப்படி அல்ல. எதுக்காக கன்னி பொண்ணுங்களா பார்த்து அந்த டிராகன் தூக்கிட்டு வரும்னா, கன்னி பொண்ணுங்களை கொண்டு வந்து இந்த மேடையில் படுக்க போட்டு அப்படியே நெருப்பு எடுத்து கக்குங்களாம். அப்படி நெருப்பை கக்கும் போது அதில் அவங்க எரிவாங்க இல்லையா, அப்போ அந்த இளந்த பழ மாலையை போட்டிருப்பாங்களாம். இந்த மேடையோட சக்தி அந்த இளந்த பழ மாலை, நெருப்போ நம்ம டிராகனோட நெஞ்சிலிருந்து வரக்கூடிய அந்த நெருப்பு, இது எல்லாம் சேர்ந்து அந்த கன்னி பொண்ணை எரிக்கி சாம்பலாக்கும். அந்த கன்னி பொண்ணு எரிஞ்சு சாம்பலாகும் போது அங்க ஒரு குழந்தை பிறக்குமா. இப்படித்தான் டிராகன்ஸுக இனவருத்தி பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இப்படித்தான் நானே பிறந்தேன், எங்க அம்மாவை கொன்னுட்டு தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றாங்க. இது என்னடா ரொம்ப கொடூரமான இனவருத்தியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவளே பார்த்து மிரள்றான். இருந்தாலும் அவ கண்ணுல பயம் தரலங்க. ஆனா அவன், இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, நான் டிராகனா மாறினா கண்டிப்பா உன்னை கொன்னுடுவேன், நீ இங்கேருந்து தப்பிச்சு போறதுக்காக ஏற்கனவே நிறைய ஐட்டங்கள் எடுத்து வச்சிருக்கேன், நான் பார்த்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை, அதுலேயே ஏறி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தயவு செய்து இங்கேருந்து போ, உங்ககிட்ட இருந்து வர்ற இந்த பொய்யான காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சத்தம் போட்டு திட்டுறாங்க. அவள் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணுறா, எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறா. ஆனால் அவன் கேட்கறதுக்கு தயாரா இல்லைங்க. சண்டையோட ஒரு கட்டத்தில் அந்த விசில் எடுத்து தூக்கி வீசி அடிச்சிருவான். இவ காதலின் பரிசா அதை கொடுத்துருப்பா, அதையே தூக்கி அடிச்சிட்டாங்க. கோவம் அநியாயத்துக்கு கோவம் வருது. அதே சமயம் அந்த இடைவெளிக்குள்ள போயிடுவான். இடைவெளிக்குள்ள போனதுமே அடுத்த செகண்ட் அவன் டிராகனா மாற இடைவெளியில சிக்கிப்பான். இந்த பக்கம் இந்த பொண்ணு இதுக்கப்புறம் டிராகன் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, அவ பேசுறா இருந்தா அந்த ஏரகான் கிட்ட தான் பேசணுங்கிறதுனால வேற வழி இல்லாம அங்க இருந்து பிரியா விடைபெற்று போய்கொண்டு இருக்கிறாள். படகுல ஏறியாச்சு, துடுப்பை போட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. அந்த விலங்கு கிட்ட கூட என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறான். அந்த விலங்கு இவ கூடயே வர்றதுக்கு பாக்குது. ஆனா அவ வேண்டாம் வேண்டாம், நானும் இல்லை, இப்ப நீயும் வந்துட்டேன்னா யாரு ரொம்பவே கஷ்டப்படுவான், அவன் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த இடைவெளிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த டிராகன் மாறி இப்போ மனுஷனாவே மாறி இருக்கான். அந்த பக்கத்துல கல்யாண மாப்பிள்ளையோ, இங்க பாருப்பா, இதுக்கப்புறம் நம்மளால முன்னோக்கி போக முடியாது, வந்து ரொம்ப நாள் ஆச்சு, பேசாம திரும்பி போயிடலாங்கிறான்.
பொண்ணை கைவிடலாங்கிறா. ஆனா கூட வந்த இன்னொருத்தவர் அந்த சொந்தக்காரரோ இல்ல கண்டிப்பா அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவங்க காப்பாற்ற நினைக்கிற அந்த பொண்ணு யாரு? அந்த மூத்த இளவரசியோட தங்கச்சி. மூத்த இளவரசிக்கும் இந்த சொந்தக்காரருக்கும் ஒரு கனெக்ஷன், லவ் பண்ண தயாராகிக்கிட்டு இருக்கிற நேரம். அதனால அந்த காதலுக்காக இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும்னு பார்க்குறாரு. திரும்பி போகணும்னு கல்யாண மாப்பிள்ள சொன்னா கூட அவர் ஒத்துக்கலைங்க. என்னடா அவன் முடியாதுங்கிறானு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் அந்த கல்யாண மாப்பிள்ள இந்த சொந்தக்காரரோட கழுத்துலேயே கத்தியை வச்சு ஒழுங்கா திருப்புறையா இல்லை அறுத்து விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிற சமயம் எதுக்க நம்ம கல்யாண பொண்ணும் கையில் வச்சிருந்த அந்த வெடியை வெடிக்க வைப்பா. அந்த வெளிச்சத்தில் அவள் படகுல வர்றதை அவங்க பார்த்துட்டு ஆஹா பொண்ணு கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. டிராகனுங்க அப்படின்னு கேட்டால் என்னை தூக்கிட்டு வரும்போது ஒரு தீவில் மோதி அது செத்து போச்சு, நான் உசுரோட இருந்தேன், பக்கத்தில் இடைப்பாடுகளுக்கு நடுவில் கடந்த இடிஞ்சு போய் கிடந்த படகுகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளாயிடுச்சு, தப்பிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டிராகனை தேடி போகணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் அது செத்து போச்சு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு அங்கேருந்து எல்லாரையும் கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போனால் ஊரில் வச்சு மறுபடியும் இவங்களோட அந்த கல்யாண சடங்கு நடக்குது. ஆனால் இந்த தடவை ஊர்க்காரங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அந்த டிராகன் பாட்டை பாடக்கூடாது அப்படின்றது. இவளுக்கோ நம்ம ஹீரோவோட நினப்பாவே இருக்குங்க. மறுபடியும் கல்யாண வேலை ரொம்ப தடதடலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி படகுல படுக்க போட்டு அந்த இழந்த பழத்தை அப்படியே இவங்க மேலே நம்ம பூவை தூவுற மாதிரி தூவுறாங்க. அவள் அப்படியே அந்த படகுல போய்கிட்டு இருக்கா. அந்த பக்கத்தில் கல்யாண மாப்பிள்ள அந்த கயிறை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கணும். கயிறை எடுக்கிறான். இந்த பக்கம் தனக்கு ரொம்ப பிடிச்ச தன்னோட காதலியவே இங்கேருந்து போன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் அதை தாங்க முடியாமல், இந்த காதல் தோல்வியை தாங்க முடியாமல் நம்ம ஹீரோ மலை உச்சியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலான்னு பாக்குறாங்க. கையில இந்த விசிலோட தான் குதிக்கிறான். ஏன்னா அப்படி குதிக்கும் போது டிராகனா மாற வாய்ப்பு இல்லை. ஒருவேளை டிராகன் உள்ள இருந்து வெளியில வர முயற்சி பண்ணா அந்த விசில் எடுத்து ஊதி டிராகனை கட்டுப்படுத்திடலாம். மனுஷ உருவத்திலேயே மேல இருந்து கீழே விழுந்தோம்னா செதறி போயிடலான்னு அவனுக்கு என்ன சூசைட் பண்ண போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் படகுல போய்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் அவன் கீழே விழுந்துகிட்டு இருக்கான். எல்லா பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அவன் கீழே விழுகிற சமயம் அவன் உடம்புல இருந்து டிராகன் வெளியில வர முயற்சி பண்ணுங்க. இவனும் அந்த விசில் எடுத்து ஊதி டிராகன் உடம்புக்குள்ள இருந்து வெளியில வராத மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சூசைட் பண்றதா இருந்தா இப்படித்தான் அவன் பண்ணியானும் போல. அதே சமயம் அந்த பொண்ணு படகுல போனவ டப்புன்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. அப்படியே படுத்து வர்றதுதான் சடங்கு. இவ என்ன எந்திரிச்சு உட்கார அப்படின்னு பார்த்தா கல்யாண மாப்பிள்ளைய பார்த்து நான் உன்னை லவ் பண்ணல அப்படிங்கிறா. அவன் முழிக்கிறான். என்னடி சொல்ல வர அப்படின்னு கேட்டா நான் அந்த டிராகனை தான் லவ் பண்றேன் அப்படின்னு கத்துறாங்க. கேட்கல அப்படின்னு இவன் சொன்னதும் அந்த டிராகனை தான் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு இன்னும் பயங்கரமா கத்த ஊரே அதை கேட்டு அவனுக்கு சேம் பப்பி சேம் ஆயிடும். இவங்க அப்பாவே ஒரு மாதிரியா முழிக்கிறாரு, அக்காவும் ஒரு மாதிரியா முழிக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு எவ்வளவு காண்டாகும். அந்த படகோட கயிறை பிடிச்சி விறுவிறுன்னு இழுக்கலாமேன்னு முயற்சி பண்ணுவான். அதுக்குள்ள அந்த பொண்ணு படகுல மாட்டியிருந்த அந்த கயிறை கீழே ஊத்து விட்டுருவாங்க. சொந்தக்காரன் தான் போய் கல்யாண மாப்பிள்ளையே பிடிப்பார். அப்படியே அவன் எந்திரிச்சு நின்று கண்ணை மூடி கையை தூக்கி எந்த பாட்டை பாடக்கூடாதுன்னு அவன் சொல்லி அமிச்சானோ அந்த டிராகன் பாட்டையே பாட ஆரம்பிக்க ரொம்ப நேரம் பாடிக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த டிராகன் இவ எதிர்பார்த்த மாதிரியே வரலங்க. டிராகன் செத்து போயிடுச்சு எப்படி வருங்கிற மாதிரி எல்லாரும் நினைப்பு. அந்த பக்கம் வேற அவன் சூசைட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒருவேளை அவன் அதில் சக்சஸ் ஆயிருப்பானோ செத்து போயிருப்பானோ அப்படின்னு தோணுது. எவ்வளவு பாடியும் வரல. அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா திடீர்னு காத்து ஒரு மாதிரியா வீசுதுங்க. ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம டிராகன் ஹீரோ அப்படியே பறந்து வரார். அப்படியே அலாக்கா அந்த டிராகன் இவளோட நெஞ்சில காலை பதிச்சு அப்படியே அருமையா தூக்கிட்டு போகுதுங்க. தூக்கி திரும்ப ரிட்டர்னு யூட்டர்ன் அடிச்சு தான் வரணும். அப்படி யூட்டர்ன் அடிச்சு வரும்போது கல்யாண மாப்பிள்ளைக்கு கோவம் இருக்கும் இல்லையா, அந்த கோவத்துல ஈட்டி எடுத்து எரிய போறான். அதே சமயம் நம்ம கல்யாண பொண்ணோட அக்கா மூத்த இளவரசி பயந்துருவாங்க. ஐயோ தான் தங்கச்சிக்கு பிடிச்சது அந்த டிராகன். ஈட்டி எரியும் போது அந்த காதலனுக்கோ டிராகனுக்கோ இல்ல இவங்க தங்கச்சிக்கோ ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு அவங்க பயப்படுவாங்க. அதே சமயம் சொந்தக்காரரு அந்த தவிப்பை புரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளை கிட்ட இருந்த அந்த ஈட்டியை பிடிங்கிடுவாப்புல, மூஞ்சில ஒரு குத்து விடுவாரு. அவ்வளவுதாங்க, இந்த காதலை அவரு காப்பாத்திறாரு. ஈட்டியோட தாக்குதல் இல்லாம அந்த ரெண்டு காதல் ஜோடியும் அப்படியே அங்கிருந்து பறந்து போறாங்க. ஆனா டிராகன் கண்டிப்பா இவளை கொன்னுடும். கரெக்டா அந்த மேடையிலேயே படுக்க போட்டு அவளை எரிக்கிறதுக்காக பக்கத்துல வருது. நெஞ்சில இருந்து அந்த தீ படரும். அதே சமயம் டப்புனிவ அந்த டிராகனே எதிர்பார்க்காத ஒன்று செய்யறாங்க. டிராகனை அப்படியே இழுத்து பிடிச்சு நச்சுன்னு மவுத் டு மவுத் ஒரு முத்தத்தை கொடுத்துட்றான். டிராகனுக்கு உதட்டு முத்தம். அதுவே மிரண்டு போகுது. இந்த மாதிரி யாருமே செஞ்சதில்ல. அந்த டிராகனோட நினைவுகள்லயே மூத்த தலைமுறைகளோட நினைவுகள் இருக்கும்ல, அது எதுலையுமே இந்த மாதிரி ஒண்ணு இல்லைங்க. அவளே சொல்றா, என்ன மாதிரி ஒருத்தி நீ பார்த்துருக்கிற வாய்ப்பு இல்லை. எங்களை எரிச்சே பழக்கப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரி ஒருத்தி புதுசாக தான் தெரிவா. சடங்குகளை மாற்றுவோம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை காதலிக்கிறேங்கிறா. மனுஷ உருவத்தில் இருந்தாலும் சரி, டிராகன் உருவத்தில் இருந்தாலும் சரி, நீதான் என்னோட காதலன். அதையும் தாண்டி என்னை எரிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா வா வந்து என்னை எரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அப்படியே மொண்டி போட்டு இருக்க. டிராகனும் பக்கத்துல வரும். எரிக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அருமையா பக்கத்துல வந்து அவளோட மடியில படுத்துக்குதுங்க.
இவளும் ஆசை ஆசையா அந்த டிராகனை தடவி கொடுக்க இந்த கதையையும் யாரோ கதை சொல்ற மாதிரி தெரியுது. பொம்மலாட்ட மாதிரி கதை சொல்றாங்க. யாருக்காக சொல்ற இந்த கதை அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவனுக்கு பிறந்த அவனோட பையனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற கதை. பையன் இல்ல, பொன் குழந்தை பிறந்திருக்கு, அந்த பொன் குழந்தைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற கதை. அதே சமயம் அந்த பொன் குழந்தையோட அம்மாவை நம்ம ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. எப்பவுமே அந்த டிராகனோட வழிமுறையில நெருப்புல அம்மாவை கொண்டு குழந்தை பிறக்காம இந்த தடவை மனுஷங்களோட ஸ்டைல்ல இயற்கையாவே குழந்தை பிறந்திருக்கு. அதனாலதான் அம்மா சாகாம ஊசரோட இருக்காங்க. பிறந்த இந்த பெண் குழந்தையாலையும் டிராகனா மாற முடியும், பறக்க முடியும். அப்பாவாலையும் டிராகனாக முடியும், பறக்க முடியும். ஆனா அம்மாவை பார்த்து ஏமா உன்னால மட்டும் பறக்க முடியல அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுட்டு தூங்கிடுங்க. அம்மா சொல்லுவாங்க, எந்த ஒரு பொண்ணுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையுதோ அப்போ அந்த பொண்ணு 24 மணி நேரமும் பறக்கிற மாதிரி தான் நான் எப்பவுமே பறந்துகிட்டு இருக்கேன் உங்க அப்பாவோட நிழல்ல அப்படின்னு அவ சொல்லுவா. அதே சமயம் அப்பா என்ன நினைச்சான்னு தெரியல, இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாருங்க. கொஞ்சம் உச்சியில இருந்துகிட்டு ஹீரோயினை பக்கத்துல வர சொல்லி அவரு ட்ரெஸ் வைக்கிறாரு. பார்த்தா கொஞ்ச நேரத்துல முழுக்க டிராகனா மாதிரி அப்படியே குனிஞ்சு தன்னோட கழுத்துல அவளை ஏத்திக்கிறாரு. ஏத்திக்கிட்டு அப்படியே அந்த டிராகன் பறக்குது. தான் பொண்டாட்டியோட அந்த டிராகன் வானத்தை நோக்கி பறந்து போகுதுங்க. அப்படியே காத்தையும் தாண்டி வானத்தையும் தாண்டி உச்சிக்கு போகும்போது அந்த டிராகன் உருவத்துல இருந்து மனுஷ உருவத்துக்கு மாறுவான். அப்படியே அந்த உச்சத்துல, அந்த வான உச்சத்துல அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தம் கொடுக்குற மாதிரி காமிச்சு இந்த அருமையான காதல் கதையை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. கதை எப்படி கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததா? ஜெர்மன் மொழியில இருக்கிற டிராகனுக்கே ஒரு காதல் ஸ்டோரியை கொடுத்துருக்கானுங்க. இதை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? படம் நல்லா இருந்துச்சா இல்லையா? ஜெர்மன் நாட்டுக்காரங்க நல்லா படம் எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.